ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மிகவும் சக்தி வாய்ந்த நாள். கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை வையுங்கள், பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருள், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்று ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்னங்க சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வளர்பிறை ஏகாதேசியை காமத ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் வருடத்தில் வரக்கூடிய முதல் ஏகாதேசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வளர்பிறை வெள்ளிக்கிழமை. இந்த மாதிரி நாம விசேஷமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள், மந்திர ஜபங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இது மாதிரியான விசேஷமான நாட்கள்ல நம்ம பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்ய சொல்றோம். நாம நம்மளுடைய கர்ம வினைகளை குறைப்பதற்கு இறை வழிபாட்டை செலுத்துவதன் மூலமாக நாம முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்த கர்ம வினைகள் குறைந்து நம் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வழிபாடுகள் செய்கிறோம். அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு நடக்குது. இப்போ சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்மளுடைய பதிவிலேயே நிறைய சொல்லி இருக்கிறேன். இது செய்வதன் மூலமாக நம்மளுக்கு பணம் நகையெல்லாம் கொட்டிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு நாம் இப்போ ஒரு முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் இல்லைங்களா? அதற்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு உதவி செய்யும். உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபாய் வந்தால் கூட 10 ரூபாய் நம்மளுக்கு செலவாயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த எளிய பரிகாரம் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு 2 ரூபாய் சேவிங்ஸ் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இந்த பரிகாரங்கள் உதவிகரமாக இருக்கும். ஒரு பணம் பெருகுவதற்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கும் இந்த பரிகாரங்கள் உதவிகரமாக இருக்கும். சரிங்க, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேலே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதேசி பூசைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதையும் சேர்த்து நீங்கள் அது கூடவே செய்து கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா கிளாஸு, இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கண்ணாடியால் ஆகக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை எடுத்துக்கிட்டு அதற்கு மேலே கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நான் நிறைய பதிவில் இதை பற்றி சொல்லிட்டேன். இது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுகிற பொருள். இதை வச்சு நாம் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அதற்கு கை மேலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அந்த கல்லுப்பை அந்த பவுல் முழுவதும் நீங்கள் நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜவ்வாது, புணுகு இது இரண்டையுமே அந்த கல்லுப்பு மேலே வச்சிருங்க. வச்சுட்டு வெள்ளி நாணயம், தங்க நாணயம், இல்லை ஏதாவது ஒரு பொருள், இதை சின்ன மூக்குத்தியாக இருக்கலாம், திருகாணியாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு தங்க பொருள் இருந்தால் தங்க பொருள் வச்சுக்கோங்க. இல்லை வெள்ளி நாணயம் இருக்குது, நாங்கள் அதை வைக்கிறோம் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே 1 ரூபாய் நாணயம், அதற்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், இது அனைத்தையும் வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் இருக்குதுன்னா அவளினுடைய பாதத்தில் வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்தாலும் சரி, இல்லை ஏகாதேசி பூஜைகள் செய்தாலும் சரி, தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டும்போது இதற்கும் நீங்கள் காட்டுங்க. இதை காட்டிட்டு உங்களுடைய பூஜையெல்லாம் நிறைவு செய்து முடித்த பிறகு இந்த வச்ச பரிகாரம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நாம மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டீங்க, வெள்ளிக்கிழமை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நாம் எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு அந்த புணுகு தடவிய அந்த ஜவ்வாது, புணுகு இதெல்லாம் வச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் உங்கள் பணப்பெட்டியிலையோ நகை பெட்டி வச்சுருக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் வச்சுருங்க அந்த 1 ரூபாய் நாணயம். மற்றது எல்லாமே நீங்கள் தண்ணியில் கரைச்சி உங்கள் சிங்க்லேயே ஊற்றிடலாம், இல்லை ஓடுகிற நீர்களில் விட்டுடலாம். இவ்வாறு நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள் விலகி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஒரு நல்ல சக்திகள் உங்களுக்கு அந்த அதிர்வலைகளே உங்களுக்கு தெரியும். அப்புறம்
நாம் இன்றைய தினம் இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் ஏகாதசியும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் நாம் இதை மாதிரி செய்யும்போது நம்ம வீடுகளில் பணம் தங்கும். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அம்மா பணமே எங்கள் வீட்டில் தங்க மாட்டேங்குது, சேவிங்ஸ்னே எங்கள் வீட்டில் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வைங்க. நீங்கள் கடைகள், ஒரு கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறீங்க, இல்லை தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு சின்ன சாமி படம் தாங்க இருக்குது அப்படின்னா அங்கே இதே மாதிரி கண்ணாடி பவுலில் கல்லுப்பை நிரப்பி ஜவ்வாது, புனுகு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதற்கு மேலே ₹1 நாணயம் வச்சுட்டு தங்க பொருள் இல்லை வெள்ளி நாணயம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை உங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. இதை ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கல் உப்பு தண்ணி விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா வித்லி 1 வீக் நம்மளுக்கு இது தாங்கும். ஆனால் கல்லுப்பு நீர் விட்டுடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ அதில் வச்சுருக்குறோம். கல்லுப்போடு அதை சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நாள் வச்சிங்க அப்படின்னா அந்த கல்லுப்பில் அந்த நம்ம வெள்ளி நாணயம் இதெல்லாம் வச்சுருக்குறோம்னா அது கருத்து போயிடும், ஒரு மாதிரி ஆயிடும். அதனால தான். இல்லை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், தங்க பொருளை மட்டும் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் அதை வச்சுருங்க. ஒன்றுமே ஆகாது. இந்த வெள்ளிக்கிழமை வச்சிங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் மாற்றிட்டு வேறு ஒரு கல்லுப்பு போட்டு நீங்கள் இதே மாதிரியே தயார் பண்ணி உங்கள் சாமி படத்திற்கு முன்னாடி பூஜை அறையில் மகாலட்சுமி பாதத்தில் வச்சுருங்க. இது தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொட்டு தங்க நகை கூட என்கிட்ட கிடையாதுங்க, நான் திருமண வயதில் பெண்களை வச்சுருக்குறோம், தங்க விற்கிற விலையில் எங்களால் வாங்கக்கூட முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் தங்க பொருள் சேரும், பணம் பெருகும், பணம் விரயமாவதை தடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.